எலை ஆக்கங்கட்ட கூவை எல்லாம் நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன் நண்பர்கள். இன்றைக்கி நாம் வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம சிக்கா மாமா, சூர்யா, சுமி மாமி, இந்த 3 பேர் பற்றி வீடியோவில் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நம்ம சிக்கா மாமா வந்து இப்போ ஒரு பெரும் பிரச்சனையில் மாட்டி தவிச்சிக்கிட்டு இருக்கார். அது என்ன பிரச்சனை தெரியுமா? நம்ம ரவுடி பேபி சூர்யாவுக்கு தெரியாமல் நம்ம சிக்கா மாமா ஒரு பெரிய வேலை பார்த்துருக்காரு. அதனால தான் மனசு அப்படிங்க டங்கு வந்து கிடக்காரு. அது என்னன்னா, இந்த யூடியூப்பில் மாதம் சிக்கா மாமாவுக்கு ரூபா வருதுல, மாதம் ஒரு 50,000 45,000 அப்படி வரும்ல. அந்த வர்ற ரூபாயில் 5,000 சேர்த்து வச்சு மனுஷன் 1,50,000 ரூபா சேர்த்து வச்சுருக்காரு. அந்த 1,50,000 சேர்த்து வச்ச மனுஷன் என்ன செஞ்சுருக்கணும்? ஒன்று அவருக்கு நல்ல நம்பிக்கை உள்ள ஆள்கிட்ட கொடுக்கணும். இவர் என்ன செஞ்சார்? சூர்யாவுக்கு தெரிஞ்ச ஆள் எப்படியோ அந்த ஆள்கிட்ட கொடுத்து வச்சுருக்காரு. இப்போ என்னாச்சு? ஒரு பக்கம் பார்த்தா சுமி மாமி ஒரே வீடியோ போட்டு அழுக, என்ன தீபாவளி வருது, தீபாவளிக்கு பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுக்க முடியல, ரூபா இல்லைன்னு அழுதுகிட்டு இருந்திருக்கு. இவர் என்ன இருந்தாலும் புருஷன் தானே, தாலி கட்டின புருஷன் தானே, அப்போ சரி பொண்டாட்டி கேட்காங்களே, அழுதுகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி மனசு கேட்காம அந்த 1,50,000 10,000 எடுத்து சுமி மாமி கொடுத்தாச்சு. இங்கே கொடுத்த உடனே இங்கே இந்த அம்மா சூர்யா அம்மா ஒரே சாமியாட்டம், நீ எப்படி அவளுக்கு 10,000 கொடுக்கலாம், எனக்கு தெரியாமல் நீ எப்படி 1,50,000 சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு பிரச்சனை பண்ணி இப்போ சிக்கா மாமா வேதனைப்பட்டுச்சார். உடனே சொல்லியாச்சு சூர்யா, எனக்கு தெரியாது, அந்த 1,40,000 நீ எடுத்து எனக்கு செயின் பண்ணி தார, எனக்கு செயின் போட்டே ஆகணும்னு சொல்லி என்னாச்சு? மனசாந்த ஒன்றில் 1,40,000 எடுத்து செயின் போட்டாச்சு இப்போ கழுத்தில், சூர்யா கழுத்தில். அப்புறம் சுமி மாமி ஒரு பக்கம் அழுதுகிட்டு 10,000 கொடுத்தனே அமைதி ஆகிட்டாங்க. இப்போ கடைசியில் என்னாச்சு? மனுஷன் நிற்கதையா ஓட்டாண்டியே ஒரு ரோட்டில் நிற்காரு. அவர் சொல்லுவார் சுமிட்ட, நீங்கள் பாட்டுக்கு 1,50,000 கேட்கி எல்லாரும் வச்சுன்னு தருவாய, நாளைக்கு எனக்கு ஒரு ஆஸ்பத்திரி செலவு மாத்திரை மருந்து ஒரு நல்லது கெட்டுக்கு நான் யார்கிட்ட போய் கேட்பேன், எனக்கு யார் தருவா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அவர் சொல்லுறது நான் தானே, தப்பு கிடையாது. இருந்தாலும் சிக்க மாமா இப்படி ஓட்டாண்டியே இருக்காதியும். நாளைக்கு ஒரு ஆஸ்பத்திரி செலவு வரும், மருந்து மாத்திரை செலவு வரும், நல்லது கெட்டது கல்யாணம் எல்லாம் வரும். அதுக்கு ரூபா வேணும். நீ யார்கிட்ட போய் கேட்பீரு? என்னவோ ஒரு பொண்டாட்டி கட்டியே எங்களால் சமாளிக்க முடியல, சோறு போட வழியெல்லாம் கஷ்டப்பட்டு கிடக்கும். நீர் எப்படித்தான் ஒரு பொண்டாட்டியும் இன்னொரு பொண்டாட்டியும் சேர்த்து பொண்டாட்டியும் வருது, இன்னொரு அம்மாவையும் சேர்த்து வச்சுட்டு எப்படித்தான் குடும்பம் நடத்தி வாழுதுன்னு எனக்கே தெரியல சிக்கா மாமா. ரொம்ப சங்கடமாக இருக்காது. சரி, எனிவே உங்கள் கஷ்டம் உமருக்கு என்ன பண்ணுறது. அதனால் இனிமேல் கொஞ்சம் சூதானமாக பொழைச்சி இன்னும் 10 ரூபா சேர்த்து வச்சு பழவமையாக சிக்கா மாமா நடு ரோட்டில் நின்ற போடின்னு சொல்லிட்டேன். ஆமாம், ரைட் நண்பர்களே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நெல்லை வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அமைக்கிறங்க. நன்றி, வணக்கம் அன்பு சொந்தங்களே.